வணக்கம். இன்றைய நேர்காணலில் சோசியலிச மையத்தை சேர்ந்த செயற்பாட்டாளர் திரு மருதுபாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்றைக்கு மதுரையில குறிப்பா பார்த்தோம்னா இந்து தேசியம் மற்றும் இந்துத்துவத்துக்கு எதிரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஆன்மீகமும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கருத்தரங்கம் நடத்தி இருக்கீங்க. இதுல குறிப்பா பார்த்தோம்னா வைகோ அவர்கள், தோழர் தியாகு அவர்கள் போன்ற முக்கியமான தலைவர்கள்லாம் கருத்துரையாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நிகழ்வானது எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தோழர்? குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு பல்வேறு தரப்பினர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா பார்க்கும்போது தேவர் சமுதாயம் சார்ந்த அமைப்புகள்கிட்ட இருந்தும் எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. குறிப்பா அவங்க வந்து ஆதரிக்கணும், ஆனா ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனவே இந்த கருத்தரங்கம் ஏன் முக்கியத்துவமானது? ஏன் இப்ப வந்து இதை அமைச்சிருக்கீங்க? சமகாலத்தில் இந்தியாவெங்கும் இந்துத்துவ RSS ஆற்றல்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏக இந்தியா, ஒற்றை இந்தியா என்ற முழக்கத்தோடு ஒவ்வொரு தேசிய இனங்களின் பூர்வ குடிமக்களின் அடையாளங்களை அழித்து, அவங்களுடைய தனித்தன்மைகளை அழித்து, ஒற்றை இந்தியா என்ற முழக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு அரசியல் திட்டத்தோடு செயலாற்றி வருகிறார்கள். 90களில் அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரை என்பது அவருடைய அந்த அகண்ட பாரதம் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சிக்காக தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கிய அந்த ரத யாத்திரை ஒரு குறிப்பிட்ட தகுந்த வெற்றியை வட மாநிலங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்பார்த்த அளவு காலூன்ற முடியவில்லை. பிஜேபியோ RSSஓ பெரிய அளவுக்கு காலூன்ற முடியவில்லை. அதற்கு ஒரு வரலாறு உண்டு. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ் சமூகத்தின் அந்த வைதீக மறுப்பு கொள்கையும் அன்பு நெறி கோட்பாடும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றங்கள். இந்த சூழல்ல வந்து இவங்களால கால் ஊன்றவே இவங்களால முடியல. அப்ப ஏதாச்சும் ஒரு கலவரத்தை தொடங்கி வச்சு, எதையாச்சும் ஒரு வழிபாட்டை வந்து இந்துத்துவ வழிபாட்டை கொண்டு வந்து இங்க இந்து மதங்கள், இந்துத்துவ சக்திகள் வேரூன்ற பாக்குறாங்க. தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கா இருக்கு. ஏறத்தாழ 1 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தந்தை பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கங்களும் தமிழிய சிந்தனையாளர்களும் இந்த மண்ணில் முற்போக்கு கருத்துக்களை, ஜனநாயக கருத்துக்களை விதைத்து இந்த மண்ணை பண்படுத்தியுள்ளனர், மக்களை வழிப்படுத்தியுள்ளனர். இது அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது, இந்துத்துவ சக்திகளுக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் அவர்களால் இன்னும் நினைத்த அளவுக்கு கால் ஊன்ற முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் தம்முடைய இந்துத்துவ அரசியலை தமிழகத்திலே திணிப்பதற்கும், அதன் மூலம் தங்களுடைய அரசியல் பண்பாட்டு மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கும் தமிழகத்தில் மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இந்துத்துவ வலயத்துக்குள் கொண்டு வர திட்டம் தீட்டி செயல்படுகிறார்கள். அகில இந்திய அளவிலும் இவர்கள் இந்த அஜெண்டாவோடு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிராவ் பூலே தொடங்கி, அம்பேத்கர் தொடங்கி பல்வேறு ஆளுமைகளையும் அவர்கள் இந்துத்துவ வலயத்துக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வேரூன்றணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாட்டில் மிக பெரும் மக்கள் தொகுதியோட செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு இந்துத்துவ ஆதரவாளராகவும் இந்துத்துவ சக்தியாகவும் காட்சிப்படுத்துவதன் மூலம் தம்முடைய அரசியலை அந்த மக்களிடம் கொண்டு சென்று வேரூன்ற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அனைத்து ஆளுமைகளையும் அவர்கள் இந்துத்துவ வலயத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். பாரதியார், வ.உ. சிதம்பரனார் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளையும் அவர்கள் இந்துத்துவ சூழலுக்குள் அடைக்க முற்படுகிறார்கள். ஆகவேதான் தென் தமிழகத்தில் குறிப்பாக இந்த மக்களின் வாக்கு வங்கியை திரட்டுவதற்காகவும், அதன் மூலம் தனது அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காகவும் அவர்கள் முத்துராமலிங்க தேவரை ஒரு இந்துத்துவவாதியாக சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, அவருடைய அரசியல் செயல்பாடுகளிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவர் இந்துத்துவவுக்கு ஆதரவாகவோ, சனாதன கருத்துகளுக்கு, சனாதன சிந்தனைகளுக்கு ஆதரவாகவோ அவர் என்றுமே இருந்ததில்லை. இது அவருடைய அரசியல் செயல்பாடுகள், சமூக செயல்பாடுகளின் மூலமாகவும், அவருடைய தொடர்ச்சியான அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 1927 தொடங்கி 1963 வரையிலான அவரது காலகட்டங்களில் எந்த காலகட்டங்களிலும் அவர் இந்துத்துவ சக்திகளோடு அரசியல் உறவையோ சமூக உறவையோ பேணவில்லை. முழுக்க இடதுசாரிகளோடு தான் அவருடைய பயணம் நீண்டு கொண்டிருந்தது.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்து மகாசபை இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு, பிஜேபியின் தாய் அமைப்பான ஜனசங்கமும் இருந்துச்சு. ஜனசங்கத்தில் ஜனசங்கத்தை நிறுவிய ஷியாம் பிரசாத் முகர்ஜி நேரு மந்திரி சபையில் ஒரு அமைச்சராகவே பதவியேற்றிருந்தார். அப்ப அவர் வாழும் காலகட்டத்தில் இத்தனை இந்துத்துவ அமைப்புகள் இருந்த போதிலும் கூட அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ இவர்களோடு எந்த தொடர்பும் எந்த காலத்திலும் தேவர் வைத்துக் கொண்டதில்லை. இடதுசாரிகளோடு தான் இவரது பயணம் நீண்டு கொண்டிருந்தது. தோழர்கள் பா ஜீவானந்தம், ராமமூர்த்தி, இஎம்எஸ் நம்பூதிரிபாடு, கேடிகே தங்கமணி, மாயாண்டி பாரதி, சீனிவாசராவ் போன்ற இடதுசாரி தலைவர்களோடு தான் இவருடைய அரசியல் நீண்ட பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. இந்த இடதுசாரி சிந்தனையாளரை இந்த சோசலிச வேலை திட்டத்தை கொண்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரை எப்படி இந்துத்துவ சட்டகத்துக்குள் இவர்கள் அடக்க முயற்சி பண்றார்கள் என்பது திரித்து இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தோற்றமே ஒரு ஆன்மீக தோற்றமா இருக்கிறதுனால இவர் தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் அப்படின்னு சொன்னாருன்னு அவர் சொல்லாத கருத்துக்களை மக்கள் மனதில் ஏற்றிக்கொண்டு திணித்து அவர் இந்துத்துவவாதியாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் அவர் இந்துத்துவ சக்திகளோடும் அது அவர் சொல்லல, அந்த வாசகம் அவர் சொல்லல. எம்ஜிஆர் சொன்னாரு, தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தேவர் பெருமகனார் அப்படின்னு தேவரை பற்றி பேசும் பொழுது எம்ஜிஆர் சொல்றாரு. அது தேவர் சொல்லல அந்த மாதிரி. ஆனா இந்த கருத்துக்கள்லாம் தேவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சாதியை சேர்ந்த அந்த தேவர் சமூக இளைஞர்கள் போற ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு வர்றாங்க. அது தவறான செய்தி. தவிர ஒரு சமூக தலைவரை, ஒரு அரசியல் தலைவரை, ஒரு இயக்கத்தை நாம் எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அளவுகோல் இருக்கிறது. தாம் வாழ்ந்த காலகட்டத்தில், செயலாற்றிய காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்களின் மீது வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளின் மீதும் என்ன நிலைப்பாடுகள் எடுத்தாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல 20களில் 27ல இருந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டம் பெரிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிரலா இருந்தது. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல குற்றப்பழங்குடி சட்டத்தை ஏவி ஒரு 68 சமூகங்கள் அந்த சட்டங்களை பிரயோகப்படுத்தி சொல்லனா கொடுமைகளுக்கு ஆட்படுத்தினாங்க. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் 38ல பெரிய அளவுக்கு நடந்துட்டு இருந்தது. அதே காலகட்டத்துல அதிகார பரிமாற்றம் நிகழ்ந்த பிறகு காங்கிரஸோட பார்ப்பன பணியா அந்த மேலாதிக்கத்துக்கு எதிராக, பெருமுதலாளிகளுக்கு எதிராக தொடர்ச்சியா போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல மொழி போராட்டம் பற்றிய தொடர்ச்சியா நடந்தது, எல்லை போராட்டம் நடந்தது, தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டம் நடந்தது, குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு, என்ன கண்ணோட்டத்தோட இருந்தாரு என்ற அடித்தளத்துலதான் அவர் மதிப்பீடு பண்ண முடியும். ஒவ்வொரு நிலைப்பாடும் மக்கள் நலன் சார்ந்து, வெகு மக்கள் நலன் சார்ந்து, ஏழை எளிய மக்கள் நலன் சார்ந்துதான் அவர் நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதுக்கு ஒத்த இடதுசாரி சிந்தனைகளோ இடதுசாரிகளோட தான் அவர் பயணப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்துத்துவத்துக்கும் இந்து தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் காண விரும்பியது சோசலிச இந்தியா, சமதர்ம இந்தியா. இவங்க இந்துத்துவ சக்திகள் RSS பிஜேபி காண விரும்புகிறது சனாதன இந்தியா. சனாதன இந்தியாவுக்கும் சமதர்ம இந்தியாவுக்கும் வேறுபாடு இருக்குது. அப்ப ஒரு சமதர்ம இந்தியாவுக்காக உழைத்த ஒரு அரசியல் தலைவரை சனாதனத்தை கட்டமைக்க விரும்பும் இந்துத்துவ சக்திகள் தூக்கி பிடிப்பது தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக மட்டும்தான். மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அவரின் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு இவரை முன்னிலைப்படுத்தி அந்த மக்கள் திரளின் வாக்கு வங்கியை அடைவதற்கான ஒரு திட்டம் தான் இவர்கள் தேவரை முன்னிறுத்துகிறார்கள். இதை உடைத்தெறிவதற்காக தேவர் என்ன அரசியலை கை கொண்டார், ஆன்மீகம் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். அவருடைய ஆன்மீகம் என்பது சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட ஆன்மீகம் கிடையாது. திருவள்ளுவர், திருமூலர், சித்தர்கள், வள்ளலார் வழியான தமிழர் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர். தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் ஆன்மீக நெறிகளையும் உள்வாங்கியவர். அவர் நடத்திய இதழ்களிலே அவர் எழுதிய கட்டுரைகளையும் அவர் பேசிய சொற்பொழிவுகளையும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இந்துத்துவத்திற்கும் அவர் பேசிய ஆன்மீகத்துக்கும் சிறிது தொடர்பே இருக்காது. நாம ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற ஒரு உயரிய உயிர்மனைய கோட்பாட்டை நம்ம வலியுறுத்துறோம். தமிழரோட பண்பாட்டு நெறிமுறைகளையும் தமிழரோட மெய்யியல் நெறிமுறைகளையும் அதை பார்க்கிறோம். ஆனா சனாதன தர்மம் ஏற்றத்தாழ்வை கற்பிக்குது, நாலு வர்ணத்தை கற்பிக்குது. அந்த சனாதன தர்மத்தை எந்த காலத்திலும் இவர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆனால் அந்த சனாதன சக்திகள் தான் இப்பொழுது தேவரை தம்மவர்களாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதை முறியடிப்பதற்காகத்தான், இந்த மக்கள் மதவாத சக்திகளின் பின்னால் திரண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம்.
புரியுது தோழர். இப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தவறான பின்பத்தையும் உடைக்கிறதுக்காக தான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனா அது வந்துட்டு தேவர் சமுதாய மக்களே வந்து ஏத்துக்கல, இயக்கங்களே ஏத்துக்கல அப்படின்னும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? வழக்கமா எல்லா சமுதாயத்துல இருக்கிற மாதிரி அறியாமையில இருக்கிற மக்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது இருக்கிற ஓட்டு கட்சி அரசியல் தலைவர்கள் பூரா ஒரு பிம்பத்தை காட்டி ஓட்டு வாங்க தான், வாக்கு வங்கியை தான் பயன்படுத்துறாங்களே ஒழிய தேவர் செயல்பட்ட அந்த அரசியல் சிந்தனைகளை அவர்கிட்ட கொண்டு சேர்க்கல. அவர் சார்ந்திருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கூட இன்னும் தேவரோட அரசியலை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு இடதுசாரி கட்சியா பரிணமித்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு ஒரு குட்டியா ஒரு சின்ன தொகுதியில தேவமார் கட்சியா சுருங்கி போய் நிக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க அந்த அரசியல் கட்சி தலைவர்களின் தவறான வழிகாட்டல் தான். அதே நேரத்துல ஒட்டுமொத்த இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் இவரை வாசிக்கல. இவரை வந்து ஆளும் வர்க்கம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருச்சு இவரை பற்றி. இமானுவேல் சேகரன் கொலை வழக்குல இவருக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதி வெறியரை சித்தரிச்சு அப்படி ஒரு ஆளும் வர்க்கம் ஒரு பிம்பத்தை கட்டியமைச்சதுனால முற்போக்கு சிந்தனையாளர்கள் யாரும் இவரை வற்று வாசிக்கக்கூடிய அந்த நிலைக்கு உள்ள போய் இப்ப வாசிக்கல. நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சையும் படிக்கிற அளவுக்கு யாரும் தேவரோட படைப்புகளை, எழுத்துக்களை, அவரோட சிந்தனைகளை படிக்கல. அந்த படிக்காத விளைவா வந்து இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்தையே, அந்த கருத்துருவையே முற்போக்காளர்களும் இடதுசாரிகளும் கை கொண்டு வருகிறாங்க. இந்த நம்ம கருத்தரங்கத்துல முற்போக்காளர்கள், இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உள்வாங்கிட்டு புதிய படிக்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேட ஆரம்பிச்சதுதான் நம்ம கருத்துக்கள், நம்மளோட கருத்தரங்க பங்கு பெறாங்க. பங்கு பெற்று தேவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி அனைவரும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுத்து சென்றோம் என்றால் தேவரின் இடதுசாரி அரசியல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூக வளர்ச்சிக்கும் இந்திய சமூகத்திற்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சிந்தனை தொகுப்புகளை நாம் பார்க்க முடியும். இப்போ நீங்க தலைப்புல குறிப்பிட்டிருப்பது போல இந்துத்துவத்துக்கு எதிராகவும் இந்து தேசியத்துக்கு எதிராகவும் முத்துராமலிங்கம் அவர்கள் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் ஈடுபட்டாரு அப்படிங்கறத நீங்க விளக்க முடியுமா? இந்துத்துவம் என்பது அடிப்படையில என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், சனாதனங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும். சனாதனங்கிறது பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வா கட்டமைக்கக்கூடிய ஒரு கருத்தியல். இந்த கருத்தியலை எங்கேயாச்சும் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரா? தேவர் வாழ்ந்த காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி எல்லா இந்து இயக்கங்கள் இருந்துச்சுல, ஏதாச்சும் ஒரு இயக்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஏற்படுத்தி ஒரு சாமியார் கூட்டம் ஏதாச்சும் போட்டிருக்காரா? இல்ல இந்து விழிப்புணர்வு மாநாடுன்னு போட்டிருக்காரா? இல்ல எந்த மதத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காரா? எந்த மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காரா? இல்லையே. நான் அவரோட அமைப்புல பாத்தீங்கன்னா மலையாளிகள் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பொறுப்புல இருந்தாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே தான் அவங்க அமைப்புல இருந்தாங்க. அப்போ ஒரு பரந்த ஒரு பல்வேறு மக்கள் தொகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு இடதுசாரி கட்சியா தான் இருந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா தேவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த பெரும் பணக்காரர்கள் யாருமே தேவர் கட்சியில கிடையாது. 18 ஜமீன் இருந்தாங்க. 18 ஜமீன் ஒரு ஜமீன் கூட வந்து தேவர் கூட இல்லை. பூரா காங்கிரஸோட இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாங்க. எந்த பணக்காரர்களும் தேவர் கட்சியில வரல. ஏன்னா இது சமதர்ம கோட்பாடையும் ஏழை எளிய மக்களுக்கான கோட்பாடையும் முன்னிலைப்படுத்துறதுனால எளிய மக்கள் தான், தேவேந்திர குல வேளாளர், நாடாரு, செட்டியாரு, கல்லர், மறவர், இந்த பல்வேறு வகைப்பட்ட எளிய மக்கள் மட்டும்தான் வந்தாங்க. தேவமாரில் கூட பாத்தீங்கன்னா ஏழை தேவமாரும் வந்திருப்பாங்க, நாடார்கள் ஏழைகள் தான் வந்திருப்பாங்க. பணக்காரர்கள் யாரும் இவர்கிட்ட வந்து வரல. தொடர்ச்சியா வந்து இவரோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா மாநாடு நடத்துறாரு ராஜபாளையத்துல, ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அவர் பேசுறாரு. அந்த மாநாட்டுல கலந்துகிட்டது என்ஜி ரங்கா, இஎம்எஸ் நம்பூதிரிபாடு, ராமமூர்த்தி, தோழர்கள் ஜீவானந்தம், சீனிவாச ராவ் உட்பட எல்லா தலைவர்களும் பங்கு பெறாங்க. அந்த மாநாட்டுல அவர் பேசுறாரு, நிலங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஜமீன் முறையை ஒழித்து விட்டு அந்த நிலங்களை பூரா ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். இப்படி நான் சொல்வதனால் முதலில் பாதிக்கப்படுவது என் சமூகத்தை சேர்ந்த ஜமீன்தார்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏழை எளிய மக்கள் விடுதலை பெறணும், நிலங்கள் மிக சமமாக மிக சரியாக பட்டியலின பழங்குடி மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும் ஒரு பெரிய மாநாடே நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த வாழ்க்கையிலையும் சாதி மறுப்பு திருமணங்கள், பல திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறாரு. நிறைய பட்டியல் போட முடியும். எந்த வகையில அவர் சாதி மதத்துக்கு ஆதரவா இருந்தாருங்கிறத ஒரு சான்றுகளோட யாரு வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு கற்பனை கதையா வந்து சொல்றாங்களே ஒழிய எந்த சான்று இருக்குது? நம்ம சொல்றோம் ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது ராஜாஜி மந்திரி சபையில வந்து அதை எதிர்த்து பேசுறாரு.
குலக்கல்வி திட்டம் வரும்போது சட்டமன்றத்துல அவர் எதிர்த்து பேசுறாரு. குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்த்து பேசுறாரு. சட்டமன்ற குறிப்புகள் இருக்கு. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்காம இருக்கையே வெக்கைக்கட்டுன்னு கேட்கிறாரு. பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலையே, என்ன நியாயம் இதுன்னு கேட்கிறாரு. எல்லை போராட்டத்துல வந்து கேரளாவோட அடாவடித்தனத்தை கண்டிச்சு மிகப்பெரிய கட்டுரை எழுதுறாரு. மாப்போசியோட இணைந்து தெற்கலை போராட்டத்துல அவங்க கலந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை வர்றாரு. இந்த போராட்டம் தொடருமானால் அடுத்து என் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம்னு அறிவிப்பு கொடுக்குறாரு. அது பற்றிய கட்டுரைகள்லாம் நிறைய வந்திருக்கு, பேச்சு சொற்பொழிவுகள்லாம் வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தேடி தேடி படிக்கும் போதுதான் தேவருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்குன்னு தெரியுது. ரெண்டாவது, சர்வதேச அளவுல ஒரு மிக சரியான ஒரு இடதுசாரி நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவரோட கட்சிகளோட திட்டத்திலே சொல்றாரு. அவர் பல இடங்கள்ல கட்டுரைகள் எழுதுறாரு. நாம் சர்வதேச அளவில் செஞ்சீனத்தோடையும் சோவியத் யூனியனோடையும் தான் நமது உறவு இருக்க வேண்டும். அமெரிக்க பிரித்தானியர்களுக்கு எதிராக ஆசிய ஆப்பிரிக்க மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். ஏழை எளிய நாடுகளை ஒன்று திரட்டி இந்த வல்லாதிக்க முதலாளித்துவ நாடுகளுக்கு எதிராக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பேசுறாரு. பல கட்டுரைகள் எழுதுறாரு. செஞ்சீன புரட்சி குறித்து, புரட்சி நடைபெறுவதற்கு முன்பே மாவோவின் வெற்றி குறித்து மிக விரிவான கட்டுரை 4 கட்டுரை எழுதியிருக்கிறாரு. நேட்டோ ஒப்பந்தத்தை குறித்து பேசுறாரு. அணிசரா கொள்கை திட்டத்துல இருக்கிற என்ன பிரச்சனைகள் பற்றி விரிவா பேசுறாரு. அப்ப ஒரு சர்வதேச கண்ணோட்டத்திலையும் மிக சரியான நிலைப்பாடு எடுக்கிறாரு. இந்திய நம்மளோட அரசியல் நிலைமையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்னென்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு பார்க்கும்போது அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கிறாரு. இது பற்றிய படைப்புகள் இப்போ ஒவ்வொன்றா வெளியில வந்துட்டு இருக்குது. வாசிக்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு இடதுசாரி தலைவர், நமக்கான தலைவர், செல்வாக்கான தலைவர். இவரை வந்து இந்துத்துவ கும்பல்களிடம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளோட ஆற்றல்களை பூரா இழந்துருவோம். இப்படியே வஉசி, பாரதியாரு, இப்ப அடுத்து முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், ஜோதிராவ் பூலே, இன்னும் இருக்கிற தலைவர்களை பூரா வந்து இந்துத்துவம் வசீகரிக்க பார்க்குது. தன்னை சார்ந்தவர்களா மாற்ற முயற்சிக்கிறாங்க. அப்படி முயற்சிக்கும் போது அவங்களோட நோக்கம் இவர்களுக்காக பாடுபடுவதல்ல. எந்த தமிழ்நாட்டு தலைவர்களின் பெயரை வெளிநாடு மாநிலங்கள்லயோ எதுலையும் மத்திய அரசு நல திட்டங்களையும் எதுலையும் சேர்க்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு இந்த தலைவர்களின் புகழை பயன்படுத்துகிறாங்க. அப்ப இவரோட உண்மையான அரசியல் என்ன, அம்பேத்கரோட அரசியல் என்ன, பெரியாரோட அரசியல் என்ன, தேவரோட அரசியல் என்ன, வஉசியோட அரசியல் என்ன, பாரதியோட அரசியல் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் பல்வேறு கட்டங்களில் எல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. இப்போ வந்து தேவரை அவர்கள் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமா அதை முன்னெடுத்துட்டு வர்றதுனால இந்த அரசியல் குறித்து நம்ம பேசுறோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னவா இருந்தார், அதை வச்சுதான் அவரோட நீட்சியை பார்க்க முடியும். அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இடதுசாரியாக இருந்தார். முழுக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களோடும் இவர்களோடு தான் டிராவல் பண்ணாங்க. 52 தேர்தலில் தந்தை பெரியாரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் ஒரே மேடையில பல கூட்டங்களை பேசியிருக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவரோட தேர்தல் ஏஜெண்டா இருந்தவர் வந்து கேடிகே தங்கமணி என்ற மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தியாகி தான் அவர் வந்து தேர்தல் ஏஜெண்டா இருக்கிறாரு. தேர்தலுக்கு முக்கியமான பிரச்சாரங்களுக்கு வந்தது பிறகு NS கிருஷ்ணன் கார் கொடுத்து உதவுறாரு, கலைவாணர், பி ராமமூர்த்தி உட்பட, ஜீவானந்தம் உட்பட அத்தனை பேர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. இந்த 63 வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க இடதுசாரிகளோட தான் உங்களோட பயணம் இருக்குது. வாழ்ந்த காலகட்டங்கள்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜீவாவும் அவரும் மதுரையில தொழிற்சங்கத்தை தொடங்கி ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக இருந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். துணைத் தலைவராக இருந்தவர் தோழர் ப. ஜீவானந்தம். அப்படி இடதுசாரிகளோட நெருக்கமா இருந்தாரு. இடதுசாரி விங்கு ஒண்ணு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கும்போது அதுக்கு அந்த இடதுசாரி விங்குல வந்து ஒரு முக்கியமான தலைவரா தென்மண்டலத்துல செயல்பட்டு வந்தாரு. அதோட ஒரு நீட்சியா தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்து மதுரையில பொதுக்கூட்டம் போட்டு அந்த இடதுசாரி அணிகளை அப்புறம் திரட்டுறாங்க. ஜீவானந்தம், பி ராமமூர்த்தி, பசுமன் முத்துராமலிங்க தேவர் எல்லாமே சேர்ந்து திரட்டி வந்து இடதுசாரி அணியை வலுப்படுத்துறாங்க. சுதந்திரத்துக்கு போராடுற காலத்துல இருந்தே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 30கள்ல இருந்து பாத்தீங்கன்னா 35, 36ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி போராட்டம், நிட்டிங் மில் போராட்டம், டிவிஎஸ் போராட்டம், இந்த எல்லா பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்களையும் முன்னின்று நடத்தியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். உடன் நின்றவர் தோழர் ஜீவா. அப்ப தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையை வந்து ஜமீன்தாரி ஒளிமுறையை ஒழிச்சிட்டு விவசாயிகளுக்கு நிலம் பங்கீடு கொடுக்கணும் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பேர் மாத்தணும், தமிழ்நாடுன்னு பேர் வைங்க, சென்னை ராஜ்யானி வைக்கக்கூடாது, சென்னை ராஜ்யம் வைக்கக்கூடாதுன்னு இதா இருக்கட்டும், இந்திய போராட்டத்துல இந்திய திணிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டமன்றத்துல குரல் கொடுக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் வழி கல்வி குறித்து எழுதும் போது மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப விரிவான ஒரு கண்ணோட்டத்துல எழுதுறாரு. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் வந்து தமிழ்ல தான் கொடுக்கணும், தாய்மொழியில தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல கொடுத்தா பணக்காரனும் வசதி படுத்தவனும் டியூட்டரை வச்சு படிச்சுக்கிட்டு மேல் வகுப்புக்கு போயிடுவானுங்க. எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து வயல் வேலை பார்த்துக்கிட்டு எறும்பு மாடு வச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வசதி கிடைக்காது. அப்ப எப்படி அவங்க வந்து பிற மொழியில வந்து படிச்சு பெரிய அளவுக்கு வளர முடியும்? தமிழ் வழி கல்வி தான் கொடுக்கணும், தாய்மொழி கல்வி தான் கொடுக்கணும்னு வலியுறுத்தி பேசுறாரு சட்டமன்றத்துல. இதெல்லாம் சட்டமன்ற உரைகள் இருக்குது.
ஏதோ இட்டுக்கட்டி வந்து தேவர் புகழ் பாடுறதுக்கு தேவருக்கு ஒளிவட்டம் சுட்டுறதோ நம்ம நோக்கம் கிடையாது. எந்த மனிதருக்கு ஒளிவட்டம் சுட்டுறதோ எந்த மனிதரையும் தூக்கி நம்ம உயர்த்தி பிடிக்கணுங்கிறதோ நோக்கம் இல்லை. அந்த மனிதனுடைய சிந்தனைகள் இந்த சமூகத்தை அடுத்த கட்ட நகர்த்துதா, இந்த சமூக மேம்பாட்டுக்கு பயன்படுத்துதா, ஏழை எளிய மக்கள் விடுதலைக்கு துணை நிக்குதா, இதுதான் நமக்கு அளவுகோல். அந்த அளவுகோலின்படி தான் நம்ம தேவரை மதிப்பீடு பண்றோம், ஐயா பெரியாரை மதிப்பீடு பண்றோம், அண்ணல் அம்பேத்கரை மதிப்பீடு பண்றோம், எல்லாத்தையும் மதிப்பீடு பண்றோம். அப்ப சமூகத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரியான நிலைப்பாடு எடுத்த ஒரு தலைவரை இடதுசாரிகள் பேசணும், ஜனநாயக சக்திகள் பேசணும், முற்போக்காளர்கள் பேசணும். நீங்க பேசல, அவன் பேசுறான், அவன் ஆதாயத்துக்காக சுயநலத்துக்காக பேசுறான். இப்ப இந்த இடதுசாரி சக்திகள் இந்த கையில் எடுத்திருந்தோம்னா, இப்போ நம்ம வந்து இவங்க இந்த மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை சிந்தனையில கொண்டு செல்லிருந்தா பிற்போக்குத்தனங்களிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க முடியும். மக்கள் அறியாமையில தானே இருக்கிறாங்க, எளிதில் சாதி மத உணர்வுகளுக்கு ஆட்பட்டுறாங்க. இதை எதிர்த்து வந்து முன்னணி படையா, முன்னணி தோழர்கள், முன்னணி இயக்கங்கள் செயல்படணும். செயல்பட்டுதான் சமூகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, சாதி மத சிந்தனைகள் ஒளிந்த அடுத்த கட்ட சமதர்ம சமூகத்தை நோக்கி பயணப்படுறதற்கான அரசியல் பண்பாட்டு கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இயக்கங்களுக்கு உண்டு. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான், அதன் ஒரு வழிமுறையாகத்தான் நாங்கள் இந்த கருத்துக்களை கொண்டு போறோம். அப்பா தேவர் இந்த மாதிரி இல்ல, நீ நினைக்கிற மாதிரி பட்டையை கொட்டையை போட்டுவிட்டு அடுத்தவனை வெட்டு குத்துன்னு சொல்லல. நீ ஒவ்வொரு மதம் எந்த மதத்துக்கு எதிராக பேசல. நீ தேவர் பேரை சொல்லிட்டு இருக்க என்ன பண்ற? கட்ட பஞ்சாயத்து பண்ற, அநியாயம் பண்ற. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, பித்தலாட்டம் பண்ற, பிற மொழி இஸ்லாமியர்கள் மேல வெறுப்ப கேட்கிற, மத சிறுபான்மை மேல வெறுப்ப கேட்கிற, இந்துத்துவ பார்ப்பன பணியா கூட்டங்களுக்கு அடியாள் கூட்டமா மாறிட்டு போற. இதெல்லாம் இருக்கு. தேவரை பத்தி பேசுறவன் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. தேவரை பத்தி பேசுறவன் சமதர்ம சிந்தனையா இருக்கணும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்காக பாடுபடணும், எளிய மக்களோட விடுதலைக்காக பாடுபடணும். சுதந்திரத்துக்காக ஒரு மனுஷன் பாடுபட்டு 9 வருஷம் ஜெயில இருந்தாரு. ஜமீன்தார் வீட்டு பிள்ளையா இருந்துட்டு கூட அடி உதப்பட்டுக்கிட்டு ராணுவ சிறையில போய் உட்கார்ந்துக்கிட்டு எதுக்காக இப்படி இருந்தாரு அப்படின்ற வரலாறை சொல்வதன் மூலம் இந்த மக்களுக்கு தேவரோட வாழ்க்கையையும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் தெளிவாக உணர்த்த வேண்டுங்கிற கடமை, கட்டாயம், பொறுப்பு இந்த சூழல்ல, இந்துத்துவ சூழல்ல நமக்கு இருக்கு. குறிப்பா திருப்பரங்குன்ற பிரச்சனையில முழுக்க முழுக்க ஒரு பையன் செத்துட்டான். அவன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவன். இந்த போராட்டங்கள்லாம் முன்னாடி நடத்தி தூண்டி விட்டு அது வழி நடத்துறது பூராமே வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த பின்புலத்தை கொண்டவர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சமூக முழுமைக்கும் இந்துத்துவ சக்திகள் கபலீகரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அபாயம் வந்து இருக்குது. இந்த அபாயம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரானது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தீங்கானது. அப்ப இந்த தீமையை எதிர்த்து அப்படி இல்ல, அந்த சமூக இளைஞர்களை சரியான அரசியல் வழிகாட்டுவதற்கு, நெறிப்படுத்துவதற்குமான ஒரு பொறுப்பு வந்து எல்லா முற்போக்காளர்களுக்கும் உண்டு. அதோட ஒரு 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 பணியாத்தான் நாங்க இந்த கருத்தரங்க நடத்துறோம். ரைட். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் தோழர்.